अस्मद्गुरुभ्यो नमः अस्मत्परमगुरुभ्यो नमः अस्मत्सर्वगुरुभ्यो नमः. ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீ விஷ்ணு சித்தகுலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாக்ஷமா கருணையா கமலாபிமான்யா கோதாமணன்ய சரணः சரணம் பிரபத்யே. வந்தே பிருந்தாவனஜனம் வல்லபி ஜனவல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வை ஜெயந்தி விபூஷணம் அதராஹித சாருவம் சனாலாஹ முகுடாலம்பி மயூரபிஞ்சமாலாஹ ஹரிநீலசிலா விபங்கநீலாஹ பிரதிபாஸ்வந்த மமாந்திம பிரியாணே. அற்புதமான இந்த மார்கழி மாதத்தில் பக்தியானது மேலே 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 வளருது. இந்த நியூ இயர் அன்னைக்கு பார்த்தோம்னா ஒரு கோயில்கள்லையும் ஒரு காலத்தில் கோயிலுடைய வாசல் வரைக்கும் கியூ நிற்கும், அதுக்கப்புறம் தெரு வரைக்கும் கியூ நின்றுது. இப்போ இன்னமும் தள்ளி கியூ நிற்கிறதுன்னா இந்த கலியுகத்துலேயும் பக்தி இருக்குது அப்படின்றதான ஒன்று நன்னா தெரியுது. இந்த பக்தியானது இருக்கக்கூடியதான ஒரு காலம் இருக்கும் பரியந்தம் எந்த விதமான ஒரு இயற்கை சீற்றத்துக்குமே நம்ம பாதிப்பு அடைய மாட்டோம். இது சத்தியமானது. ஏன்னா ஒரு 2-3 வருஷம் முன்ன கொரோனான்னு ஒன்று வந்தது. அப்போ பல ஜோசியர்கள் ஒருத்தர் ஒன்று என்னென்ன ஜோசிய சாஸ்திரங்களை பார்த்து என்னென்ன இருக்குன்றதெல்லாம் சொன்னான். இது சாதாரணமான ஒரு விஷயம். ஆனால் மடாதிபதிகள் சொன்ன வார்த்தை என்ன சொன்னான்னா, நாங்கள்லாம் மடாதிபதிகளில் கேட்டோம், இந்த கொரோனா இருக்கே இதுதான வீரியத்தை பார்த்தோம்னா வெளியில் வாசப்படி தாண்ட முடியல, ஒருத்தர் ஒன்று கொடுத்தா வாங்கிக்க முடியல, ஒருத்தர்கிட்ட பேச முடியல, காற்றுக்கு காற்று பரவ ஆரம்பிச்சுது. அதுடையதான வேகத்தை பார்த்தா இந்தியா மட்டும் இல்லை உலகத்தையே ஆட்டி படைச்சிது. அதுடையதான வேகத்தை பார்த்தா ஒரு 6 மாதத்துக்குள்ளேயே உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் அத்தனையும் அழிஞ்சுடும் அப்படின்றதான ஒரு எண்ணத்தை மனசளவில் எல்லாருக்குமே கொடுத்தது. இதை யாரும் மறக்க முடியாத ஒரு நிலை. ஆனால் மடாதிபதிகள் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, ஒன்றும் கவலைப்படாதீங்க, சஹஸ்ரநாமம் சொல்லுங்க, வீட்டில் வெறுமை இருக்கிறதுக்கு பஜனை பண்ணுங்க. அப்போ மடாதிபதிகள்லாம் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, சஹஸ்ரநாமம் சொல்லுங்கோ, எல்லாரும் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லுங்க, ரிஷிபி பரிஹீதானி அப்படின்னு மகரிஷிகள் எல்லாமே சஹஸ்ரநாமத்தை எப்போ பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்கலாம். ஏஷமே சர்வ தர்மானாம், கண்ணனே உயர்ந்த தர்மம், அதனால் ஒன்றும் கவலைப்படாதீங்கோ, இது வந்த வேகத்தில் போயிடும் அப்படின்னா. அது இந்த மடாதிபதிகள்லாம் அப்படி சொல்கிறாளே, எல்லாம் அப்படி போகுமன்னு அப்படின்னா. இவெல்லாம் எப்போவுமே ராமாயணம் மகாபாரதம் இந்த மாதிரி உயர்ந்த விதத்திலே காலத்தை போக்குறவா. அதனால் அப்போ மடாதிபதிகள் மனசில் என்ன ஓடி இருக்குன்னு நமக்கு தோன்றதுன்னா, ராமாயணத்தில் ராமர் சீதையை கல்யாணம் பண்ணிட்டு வரார். பார்த்தா சமயத்தில் பரசுராமர் ராமர் மேலே ரொம்ப கோபம். எதனாலன்னா, பரசுராமருடையதான ஆச்சாரியன் சிவன். அதாவது இவர் ஆவேஷ அவதாரம். ஒரு மனுஷன் ஒரு காரியத்துக்காக அவருக்குள்ள சுவாமி ஆவேசமாகி ஒரு தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணக்கூடியது இந்த ஆவேஷ அவதாரம்னு இதெல்லாம் பேர். அந்த சிவனுடையதான தனுஷை உடைச்சதுனால ரொம்ப மனசுக்கு கஷ்டம். யாருக்கு? பரசுராமருக்கு ரொம்ப கோபம். நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு பலவிதமான எண்ணங்கள், பயங்கரமான கோபம். அந்த கோபமானது எப்படி இருக்குன்னா, அந்த வரக்கூடியதான வழியில் அந்த காடுகள்லேயே தெரிஞ்சுதான்.
பரசுராமர் எங்கேயோ இருக்கார். ஆனால் அவருடையதான கோபமானது 2 கிலோமீட்டர் வெளியில் தெரிய ஆரம்பித்து தான் அங்கே இருக்கக்கூடியதான ராமர் கல்யாணம் பண்ணிட்டு சீத்தையோடு வர்றாரோ இல்லையோ, அப்போ இதெல்லாம் வரக்கூடியதான ஒரு இந்த நேச்சுரலுடையதான இயற்கையுடையதான ஒரு சீற்றம், என்னமோ பண்ணுறது, சொல்ல தெரியாத ஏதோ பண்ணுறது. அதை பார்த்த உடனே தசரதருக்கு வயிற்ற கலக்கிறதான். மங்களமாக குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி கூட்டுன்னு வரோம், ஒரு நல்ல சகுனமே இல்லையே, வரக்கூடிய சகுனத்தை பார்த்தா அப்படி ஒரு இதுவாக இருக்குது, பேரழிவு ஏற்படும் போல் தெரிகிறதேன்னு பயந்து போய் மகான்கள் இடத்துல போய் சரணாகதி பண்ணாராம். மகான்கள் சொன்னாலாம், தசரதா ஒன்றும் கவலைப்படாது, எல்லாம் நல்லதுக்கு நடக்கும் அப்படின்னு சொன்னாலாம். தசரதனுக்கு மகான்களுடையதான வார்த்தையில் ரொம்ப மரியாதை உண்டு. ஏன்னா வசிஷ்டர் சொன்னான்னு ராமரையே விஸ்வாமித்திரர் கூட அனுப்பி வச்சவன். மகான்கள் என்ன சொன்னாலும் அதை கேட்பார் தசரதர். இந்த சீற்றத்தை பார்த்தா அப்படி இருந்தது. ஆனால் மகான்கள் என்ன சொன்னா, மகரிஷிகள்லாம் எல்லாம் ஒன்றும் இல்லை, வந்த வேகத்தில் போயிடும், கவலைப்படாதேன்னு சொன்னான். உடனே பரசுராமர் வந்தார், ராமர்கிட்டக்க தோற்று போனார், தன்னுடையதான சக்தியெல்லாம் ராமர்கிட்டக்கே கொடுத்துட்டார். இவர் வாய் மூடின்னு போட்டார். இந்த ஒரு ப்ரோக்ராம் மகான் அந்த மடாதிபதிகள் மனசில் ஓடின அப்போ அந்த கட்டமானது ராமாயணத்தில் மடாதிபதிகள்லாம் நினச்சி பார்த்துருக்கா போல் இருக்கு. அதனால் இப்போ ஏற்பட்டதான பக்தியானது, இப்போ ஏற்பட்டதான தர்ம காரியங்கள் இந்த கலியுகத்திலையும் நடந்துட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த கொரோனான்றது எப்படி பலத்தை காண்பிக்க முடியும்? இந்த கொரோனா 2 நிமிஷத்தில் வெளியில் போயிடும் அப்படின்றது அவளுக்கு ஆணித்தனமாக ஒன்று இருந்திருக்கு. அதனால் மடாதிபதிகள் அன்றைக்கி சொன்ன வார்த்தையானது, கொரோனா சீக்கிரம் போயிடும், உங்களுக்கெல்லாம் நல்லது உண்டாகும்ன்றது ஆசீர்வாதம் பண்ணான். ஆனால் அன்றைக்கி இருந்த நிலைமையானது நமக்கு அதை நம்ப முடியாத நிலைமையில் இருந்தோம். ஆனால் அவளுடையதான வார்த்தை சத்தியமாச்சுன்றது இன்றைக்கி நம்ம அனுபவிக்கிறோம். கொரோனா போய் 2 வருஷம் ஆகிடுது. இன்றைக்கி எல்லோரும் எல்லா இடத்துக்கும் போயின்ட்டுருக்கோம், எல்லோரும் அவாவா டியூட்டியை பார்த்துட்டுருக்கோம். ஆனால் பழசை நினச்சி பார்த்தா இன்றைக்கும் நமக்கெல்லாம் வயிற்ற கலக்கும். நம்மலாம் வீட்டுக்கு உள்ளே அடங்கிட்டோம், மிருகங்கள்லாம் காட்டை விட்டு வெளியில் சுதந்திரமாக வெளியில் வர ஆரம்பிச்சுடுது. அந்த ஒரு நிலைமையே அது கொடுத்தது. இப்போ மறுபடியும் நம்ம சுதந்திரமாக வெளியில் வந்தோம். அந்த மாதிரி மடாதிபதிகள் மகான்களுடையதான ஒரு தீர்க்க தரிசின்னு பேர் அவளுக்கெல்லாம். என்ன நடந்தது, என்ன நடந்துருக்கு, என்ன நடக்க போகிறதுன்றதெல்லாம் அவளுக்கு தெரியும். ஏன்னா அவள்லாம் எப்பவுமே பகவத் தியானத்தில் இருக்கக்கூடியவா. அந்த மாதிரி ஆண்டாள் இன்னைக்கு நேற்று என்ன பண்ண, ஆண்டாள் முந்தா நேற்று பாசுரத்தினால கண்ணனை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா, கண்ணன் நம்மளை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா. நேற்று பாசுரத்தினால கண்ணனை வரணும்னு ஆசைப்பட்டா. அடுத்தது பாசுரத்தினால ஸ்தோத்திரம் பண்ணணும், கண்ணனுக்கு அர்ச்சனை பண்ணணும், அவனுடையதான பாதத்தில் புஷ்பத்தை சேர்க்கணும், துளசியை சேர்க்கணும்னு ஆசைப்பட்டா. மேற்படி இந்த பாசுரத்தினால என்ன பண்ணணும்னா, ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகித்தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ன நெடுமாலே உன்னை அரித்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரம்பாவாய் அப்படின்னு சொன்னான். கிருஷ்ணா, நேற்று நம்ம அர்ச்சனை பண்ணோம், நீயும் சந்தோஷமான, நானும் சந்தோஷமான. நேற்று சொன்னோம், பட்டர் சுவாமிகள்லாம் திருவாராதனம் பண்ணுறா, அதுக்காக சுவாமி வந்து உட்கார்றார், அவரை இவெல்லாம் ஆராதனை பண்ணான்னு சொன்னோம். பூஜை முடிஞ்ச பிற்பாடு பட்டர் தனியாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவர் என்ன பண்ணுவார், பெருமாள்கிட்ட 2 வார்த்தை பேசுவார். எனக்கு அன்றைக்கி ஒரு கஷ்டம் வரும்போது நீ எப்படி போக்கின தெரியுமா அப்படின்னு பேசுகிறது உண்டு. சிலது, ராமா நீ அப்படி ஒரு காரியத்தை பண்ணி, அந்த விக்கிரகமாக இருந்தால் கூட இந்த பட்டருக்கு அப்படி ஒரு அனுபவமானது ஏற்படும், பக்தியானது அப்படியெல்லாம் பண்ண தோணும். நம்ம சிலைன்னு நினைக்கிறோம், ஆனால் அந்த சிலையும் கூடயும் பேசினவா, சிலை ரிட்டன் பேசினதெல்லாம் நடந்திருக்கு சரித்திரத்தில்.
அப்படிலாம் இருக்குது. ஆனால் இங்கே அப்படி இல்லை, கண்ணனே நேரில் இருக்கான். ஏன்னா அந்த வடபத்திரசாயியான பெருமாள் ஆண்டாள்கிட்ட பேச ஆரம்பிச்சுட்டார் இன்றைக்கி. உடனே வடபத்திரசாயி, ஆளிலையில் படுத்துட்டு இருக்கக்கூடியவனே, நீ ஒரு காலத்தில் என்ன பண்ண தெரியுமா? ஒருத்தி மகானாய் பிறந்து அங்கே தேவகிக்கும் வசுதேவருக்கும் குழந்தையாக நீ பிறந்த. அந்த கம்சனால் ஏதாவது கஷ்டம் உண்டாகுமோன்றதான ஒரு பயத்தினால அந்த தேவகி பயந்தான். உடனே வசுதேவன் உன்னை எடுத்துட்டு வந்து கோகுலத்தில் யசோதையின் இடத்துல விட்ட. ஒருத்தி மகானாய் பிறந்து ஓரிரவில், அன்றைக்கி ராத்திரியே பயங்கரமான மழை, பயங்கரமான இடி, இதெல்லாம் மீறி அவர் உள்ளே வந்து கோகுலத்தில் உன்னை விட்டார். ஒருத்தி மகானாய், இங்கேயும் குழந்தை பிறந்தது. அப்போ தான் யசோதைக்கும் குழந்தை பிறந்திருக்கு. யசோதை குழந்தைய அங்கே எடுத்து போனால் அந்த குழந்தைய இங்கே விட்டான். யசோதை கண்ணை முடித்து பார்த்தா கண்ணனை தான் நம்ம குழந்தைன்னு நினச்சுட்டாங்க. ஆனால் யசோதை வயத்தில் பிறக்கலை குழந்தை, தேவகியினுடையதான கர்ப்பத்தில் தான் கண்ணன் அவதாரம் பண்ண. ஆனால் கண்ணை திறந்து பார்த்த உடனே இவர் பக்கத்தில் இருக்கவே நம்ம வயத்தில் பிறந்தது கண்ணன்னு நினச்சுட்டா அப்படியே வளர்த்தான். ஒருத்தி மகானாய் ஒளித்து வளர, இங்கேயே வளர ஆரம்பித்தான் அந்த கண்ணன். யசோதை கண்ணனை குழந்தைய வளர்க்க ஆரம்பித்தான். எப்படி வளர்த்தான்னா, ஒளித்து வளர, அந்த கம்சனுக்கு தெரியாமல் இந்த கண்ணன் இங்கே வளர்ந்துட்டுருக்காருன்றது தேவகிக்கு தான் தெரியும், வசுதேவருக்கு தான் தெரியும். ஆனால் இங்கே நந்தகோபனுக்கும் யசோதைக்கும் நம்ம கண்ணன் நம்ம கூட வளர்றார், ஒளித்தெல்லாம் வளரலை, என் வயத்தில் பிறந்த குழந்தைன்னு இவன் நினச்சின்னு இருக்கான். ஆனால் அப்படி கிடையாது. இவன் அவளுடையதான கர்ப்பத்தில் தான் அவதாரம் பண்ணார், ஒளித்து வளர. அப்புறம் ஒரு காலத்தில் கம்ச வதம் பண்ண வேண்டியதான காலம் வந்தது. தரிக்கிலானாகி தான் தீங்கி நினைந்த கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் வயிற்றில், இந்த கம்சன் பண்ணக்கூடியதான அதர்மங்கள்லாம் தாங்க முடியல. அவன் சாதுக்களெல்லாம் கஷ்டத்தை கொடுத்தான், பாமர ஜனங்களுக்கெல்லாம் கஷ்டத்தை கொடுத்தான். அவனுடையதான பண்ணக்கூடியதான ஒரு அட்டகாசத்தை தாங்க முடியாத ஒரு நிலைக்கு கண்ணன் ஆளான். சரி, இனிமேவும் அவனை விட்டு விட்டுச்சா பிரயோஜனம் இல்லை. இந்த பால்ய சேஷ்டிதங்கள்லாம் யசோதை அனுபவிக்கணும்னு ஏற்கனவே வரன் வாங்கிட்டு வந்திருக்கா. அந்த வரன் காலம் முடிகிற பரியந்தம் இந்த சேஷ்டிதங்களெல்லாம் இங்கே தான் அனுபவிக்கணும், இங்கே அவள் அனுபவிக்கும்படியாகத்தான் தான் நடந்துக்கணும். அதனால் கம்சன் என்ன தான் பண்ணுறான்னு கொஞ்ச நாள் பார்த்துட்டு இருந்தார். ஏன்னா மாமா வேறு, என்னதான் இருந்தாலும் மருமானுக்கு மாமா மேலே கொஞ்சம் ஆசை இருக்கும் இல்லையோ. மாமா தப்பு பண்ணார்னா இன்றைக்கி இல்லை நாளைக்கு திருந்த மாட்டாரா அப்படின்னு நம்மளே நினைக்கும்போது கண்ணன் நினச்சதுனால ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அவன் கடைசி பரியந்த திருந்தாத ஒரு காரணத்தினால கண்ணனுடையதான மருமான் தான், மாமா தான் கம்சன், கம்சனுடைய மருமான் கண்ணன். அதனால் கம்சன் திருந்தாத காரணத்தினால என்ன ஆச்சுன்னா, கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் வயிற்றில், கஞ்சன்னா என்னன்னா துட்டு செலவு பண்ணாதவா கஞ்சன் அப்படின்னு சாதாரணமாக நம்ம சொல்கிறோம். ஆனால் அது சாதாரண பதம். தர்ம சிந்தனை உள்ளவர்கள் வள்ளல், தர்ம சிந்தனை இல்லாதவா கஞ்சன் அர்த்தம். தர்மம்னு எடுக்கும்போது பலவிதமான தர்மம், ஒருத்தருக்கு ஒன்று கொடுக்குறது தான் தர்மம்ன்றது இல்லை, பலவிதமான தர்மங்கள் இருக்குது அதுக்குள்ளே. இப்படி எந்த விதமான தர்ம சிந்தனையுமே இல்லாமல் அதர்ம மார்க்கத்திலேயே போனதான கம்சனுடையதான பயத்தில் நெருப்பென்ன நின்ன நெடுமாலே, ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அந்த பகாசுரனுக்கு நெருப்பு மாதிரி வயத்தில் கண்ணன் தெரிஞ்சாராம், அந்த நெருப்பு அப்படி கக்கித்தான். அதே மாதிரி இந்த கம்சனுக்கு கண்ணனை பார்த்த உடனே அப்படி வயத்தில் நெருப்பு இருக்கா மாதிரி தெரிஞ்சுதான். அப்புறம் கம்சனை வதம் பண்ண. நெருப்பென்ன நின்ன நெடுமாலே,
நீ நெடுமால் கம்சனுக்குத்தான் நீ எப்படி துஷ்டனாக, கம்சன் உன்னை துஷ்டனாக நினச்சான், நாங்கள் உங்களை துஷ்டனாக நினைக்கல. கண்ணன் எங்களுக்கு ரொம்ப வேண்டியவன், என்னுடையதான கஷ்டத்தெல்லாம் போக்கக்கூடியவன் நெடுமால் நீதான். அதனால் நெடுமாலே ஆசிரித்த வக்சன் வந்து அடைந்தவர்களுக்கு, வந்து அடைஞ்சவ யார்? சாதுக்கள், தர்ம சிந்தனை உள்ளவர்கள், பக்திமான்கள். இவாளுக்கு ஒரு புகலிடமாக இருக்கக்கூடியவன், இவெல்லாம் சரணமடையக்கூடியதான திருவடியை உடையவன் நெடுமால். நெடுமாலே உன்னை அரித்தித்து வந்தோம். நாங்கள்லாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, உன்னையே யாச்சகமாக கேட்டுன்னு வந்தோம். எங்களுக்கு என்ன வேணும்னு நீ கேட்ட. என்ன நேற்று ஆராதனா சொல்லியோ, அடுத்தது அர்ச்சனை பண்ணுறோம். அர்ச்சனை பண்ணால் சங்கல்பம் பண்ணிவார் பட்டர் சுவாமி. க்ஷேமஸ்தைரிய வீரிய விஜய பய ஆயு ஆரோக்கிய ஐஸ்வர்ய அபிவிருத்தியர்த்தம் அப்படின்னு சங்கல்பம் பண்ணுவார். அது சாதாரணமாக பக்தியை வளர்த்துக்கிறதுக்கு அப்படிலாம் பண்ணால் இவாளுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படட்டும் அப்படின்னு ஒரு இது. அந்த அர்ச்சனையினால் இதெல்லாம் கிடைக்கிறதுன்றது சத்தியமானது. அதனால தான் மேலே மேலே நம்ம அர்ச்சனை பண்ணி நமக்கு வரக்கூடியதான கஷ்டங்கள்லாம் நிவர்த்தி பண்ணிக்கிறோம். இது சாதாரண விஷயம். ஆனால் இங்கே ஆண்டாள் என்ன கேட்குறான்னா, நேற்று அர்ச்சனை பண்ணதுக்கான பலன் இன்னைக்கு என்ன ஓணும்னா, நீயே எனக்கு ஓணும், நின்னை அரித்தித்து வந்தோம், தேவரீரை யாசித்து வந்தோம், நீயே எனக்கு ஓணும்னு உங்ககிட்டயே கேட்க வந்தோம். தனக்கேயாக என்னை கொள்ளுமீதே அப்படின்னு ஆழ்வா சாய்க்கிறார். கண்ணன் நம்மளை அவனுக்குன்னு எடுத்துட்டாரான், அவனை நமக்குன்னு கொடுத்துட்டார். ஏன்னா அவ்வளோ பிரீத்தி, அவ்வளோ அந்த ஒரு சந்தோஷமானது. எனக்கே ஆட்சி எக்காலத்துமென்னு என் மனக்கே வந்து இடைவீடின்றி மன்னி அப்படின்னு, எனக்கே ஆட்சி எக்காலத்துமென்னு. இதுக்கு முன்ன ஆண்டாளுக்கு அப்படி ஒரு அனுபவத்தை கொடுத்தார். அதனால தான் ஆண்டாள் அந்த ஆயர்பாடிய தியானம் பண்ணிண்டு, அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்லேயே ஆயர்பாடியாக தியானம் பண்ணிட்டு, அங்கே இருக்கக்கூடியதான வடபத்திரசாயியே கண்ணனாக நினச்சிண்டு, அங்கே இருக்கக்கூடியதான பாகவதோத்தமர்களெல்லாம் ஆயர்பாடி ஜனங்களாகவே நினச்சிண்டு, இன்னும் சொல்ல போனோம்னா இங்கே இருக்கக்கூடியதான பசுமாடு, இங்கே இருக்கக்கூடியதான தீர்த்தம் திருமுக்குளம்னு பேர், அதை யமுனையாகவும், அங்கே இருக்கக்கூடியதான ஆடு மாடெல்லாம் சாட்சாத் கண்ணன் மேய்த்த ஆடு மாடாகவே நினச்சிண்டு, தன்னையும் அங்கே இருக்கக்கூடியதான ஒரு ஆட்சியராகவே மனசில் வச்சுண்டு விசேஷமான ஒரு பக்தியை பண்ணிட்டு வந்தான். அதனால் எனக்கு என்ன ஓணும் அப்படின்னா, நீயே எனக்கு ஓணும், தனக்கேயாக என்னை கொள்ளுமீதே, எனக்கே கண்ணனை யான் கொள் சிறப்பே. எங்களுக்கு உன்னதான ஒரு பெருமை என்னன்னா, உனக்காக நீ என்னை வச்சுன்னு இருக்க, எங்களுக்காக உன்னை வச்சுன்னு இருக்கோம். எனக்கு ஏதாவது ஒரு சகாயம் வேணும்னா உங்ககிட்ட தான் கேட்பேன், உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட தான் கேட்பேன். ஏன்னா ஆஞ்சநேய சுவாமியின் இடத்துல பொறுப்பை கொடுத்தார் ராமர். ஏன் லக்ஷ்மணனை அனுப்பக்கூடாதா, இல்லை வேறு யாராவது ஒருத்தர் அனுப்பக்கூடாதா? ஆஞ்சநேயர் உயர்ந்த பக்தர். ஆஞ்சநேயர்கிட்ட போனோம்னா நம்மளாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ராமா ராமான்னு சொன்னால் அவருக்கு சந்தோஷம். ஆஞ்சநேயருக்குன்னு அஷ்டோத்திரங்கள் இருக்குது, சஹஸ்ரநாமே இருக்குது, ஆஞ்சநேய சஹஸ்ரநாமம்னு. அவருடைய பெருமையை சொல்கிறதுல அவருக்கு ஒன்றும் சந்தோஷமே படமாட்டார். ஆனால் அவருடைய பெருமையெல்லாம் பேசி நினச்சி பார்த்தோம்னா, அந்த சகஸ்ரநாமத்தெல்லாம் கொஞ்சம் நம்ம மனசில் திங்க் பண்ணி பார்த்தா அவ்வளோ ஆஞ்சநேயருடையதான பெருமையெல்லாம் தெரியும். ஆஞ்சநேயரை வழிபட்டால் இவ்வளோ கிடைக்கிறதா? இது மார்கழி மாதம் இல்லையா, கண்ணனை நினச்சிட்டு கண்ணனுடைய பெருமையை பேசணும்னு இறங்கினா கூட அது நாக்கில் வந்து ஆஞ்சநேயர் உட்கார்றார் நமக்கு. அந்த ஆஞ்சநேயருடையதான பெருமையை பார்த்தோம்னா இவ்வளோ காரியம் பண்ணிருக்காரா ஆஞ்சநேயர். இன்னும் சொல்ல போனோம்னா, ஆஞ்சநேயரை தியானம் பண்ணுறவாளுக்கு வீசிங் ப்ராப்ளம் வராது. மூச்சு சம்பந்தப்பட்டதான வியாதிகள்லாம் ஆஞ்சநேயர்கிட்ட போகும்.
ஏன்னா இங்கேருந்து லங்கைக்கு பறந்து போனார். ஏரோப்ளேனில் போகிறோம், திடீர்னு நாலா பக்கமும் கதவு திறந்து விட்டான்னா நம்ம கதி என்ன? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். நினச்சி பார்த்தாலே அடுத்த நிமிஷம் நமக்கு இதுவாகிடுவோம். ஆனால் இவர் ஒரு விதமான பாதுகாப்பும் இல்லாமல் கிழிச்சுட்டு போயின்னு இருக்கார் காற்றை. சரி, கடல் திடீர்னு குப்பளிக்கிறதுனா நம்ம கதி என்ன? அந்த கடல்லையே இவர் தாண்டிட்டு போயின்னு இருக்கார். சாதாரணமாக ஒரு சின்ன ஓடை, ஒரு ஆடு தாண்டுற மாதிரி அந்த தாண்டுறதுக்கே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த வரப்புன்றது நீர் பக்கத்துலேயே இருக்கிறதுனால கொஞ்சம் அது சரியறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் அதுலேருந்து தாண்டும்போது ஆடு மாடு தாண்டிடும் தைரியமாக. நம்ம தாண்டதாக இருந்தால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் தாண்டணும். ஏன்னா அதோடையதான வேகம் நம்மளை வழட்டி கொடுத்துன்னா அது உள்ளே விழ வேண்டியது தான். அப்படித்தான காரியங்கள்லாம் சாதாரணமாக பண்ணார். இன்னொன்று, நெருப்பால் வாலில் நெருப்பு வச்சுருக்கார், லங்கா முழுக்க கொளுத்திட்டார். நமக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுமோ அப்படின்னு அவர் பயப்படல. ஆனால் அந்த ராம பக்தி அப்படி அவருக்கு இந்த அதனால் நெருப்பால் வரக்கூடியதான பயமும் ஆஞ்சநேயரால் போகும். இப்படி எல்லா விதமான கஷ்டங்களும் ஆஞ்சநேயரை வழிபட்டால் போகுன்றது ஆஞ்சநேயருடைய சஹஸ்ரநாமத்தில் வருது. சீதா சோக வினா, சீதைக்கே கஷ்டம் வந்ததுக்கு ஆஞ்சநேயரை ஆஞ்சநேயருடையதான ஒரு இதுலேயே அவர் கஷ்டம் போச்சுன்றார். இப்படியெல்லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் பக்தர்கள் பாகவதர்களுடையதான ஒரு விசேஷத்துக்காக சொல்கிறது. ஆனால் உன்னை அரித்தித்து வந்தோம், எங்களுக்கு வேறு ஒன்றுமே வேணாம் பார்க்கண்ணா, நீ என் கூட இருக்கணும், அது ஒன்றுதே, அது ஒன்று இருந்தால் போகிறோம். உன் மனசில் நீ என்ன நினச்சிட்டு இருக்கணும்னா, எப்பவும் நான் உன்னையே தியானம் பண்ணணுன்றதான எண்ணம் உன் மனசில் இருக்கட்டும். எனக்கு இருக்கிறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பரந்த சிந்தை உண்டுமிழ்ந்த நின்ற பாத பங்கையும் நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டுமே. உன்னை எப்பவும் சேவிச்சுன்னு இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறத விட நீ நினை அதை முதல்ல. அதனால் நீ தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னான். உன்னை அரித்தித்து வந்தோம் பறை தருதியாகில், அதை நீ அந்த பறையை கொடுக்கணும். திருத்தக்க செல்வமும், உயர்ந்த செல்வம் இதுன்னா உனக்கு கைங்கரியம் பண்ணுறது, உனக்கு தொண்டு பண்ணுறதே உயர்ந்த செல்வம். சேவகமும், உன்னுடையதான பெருமையே பேசணும், எல்லாம் உன் விஷயமாகவே காலத்தை போகணும். யாம் பாடி, உன்னுடையதான வீர செயல்களிலேயே நாங்கள் பாடணும் வாயால். வருத்தமும் தீர்ந்து, எது வருத்தம்னா, வருத்தம்னு சொல்லும்போது சாதாரணமான வருத்தங்கள் எவ்வளவோ ஒரு மனுஷனுக்கு வரலாம். அதெல்லாம் அவனுடையதான புண்ணிய பாபத்துக்கு ஏற்ற மாதிரி வரக்கூடியது தான். மழை காலம்னா மழை வரும், வெய்ய காலத்தில் வெயில் அடிக்கும், பனி காலத்தில் பனி அடிக்கும். இதெல்லாம் நேச்சுரல். அதெல்லாம் நாங்கள் அந்த வருத்தத்தில் நாங்கள் அனுபவிக்கிறதுக்கு தயாராக இருக்கோம். எது வருத்தம்னா, உன்னை விட்டு பிரிஞ்சின்றிருந்ததான ஒரு வருத்தமானது இன்னையோடு தீர்ந்து போயிடுத்து, நாங்கள் உங்கள் கூட கலந்துட்டோம். என்னுள் கலந்தவன் செங்கனிவாய் செங்கமலம் அப்படின்ற மாதிரி உன் கூட நான் கலந்துட்டோம். நீ என் கூட கலந்துட்ட, என் முடிவு காணாதே என்னுள் கலந்தானேன்னு என் கூட கலந்துட்டே, நான் சந்தோஷப்பட்டேன். ஆண்டாளுக்கு இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கான ஒரு பலனானது இன்னைக்கு கிடச்சிட்டு, வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து. கண்ணா, உண்மையிலேயே சந்தோஷமானது எனக்கு இன்றைக்கி தான்டாப்பா. இந்த சந்தோஷமானது எல்லாருக்கும் கிடைக்கணும், எல்லாரும் நன்னா இருக்கணும், வாயுநன் மக்களை பெற்று மகிழ்வரேன்னு எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆண்டாள் பிரார்த்திச்சா. அப்பேற்பட்டதான ஒரு பரந்த மனசு உடையதான ஆண்டாளுடையதான திருவடிக்கு பல்லாண்டு பாடி இன்றைக்கி பாசுரத்தை பூர்த்தி பண்ணிக்கிறோம். கவிதார்க்கே சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.